நான் தலை ஃபேன் தானே, அதுக்கு என்னடா போயிட்டு பேசுறேன் தளபதி பத்தி. லீக் பண்ணா சரி ஓகே நல்லதுன்னு கூட சொல்லலாமே. இதை வந்து ப்ரோ கோட் நல்ல படமா நீங்க சொல்லுங்க. ஒரு ஆவரேஜ் என்ன படம் 450 ஓடியாச்சு ப்ரோ. என்ன கேட்டாங்கன்னா மீன்ஸ் அஃபிஷியலா பண்ணணும், அவரே ஏன் பண்ணணும், ஒரு வேலை இருக்கலாம். சரி அவரே விட்டா கூட நல்லது தானே, மக்களுக்காக தானே சப்போர்ட் பண்றாரு. அவன் எதிர்கட்சியா இருக்க பண்ற சதிதான் இது. ஓகே அது எப்படி ப்ரோ விஜய் தான் காரணம்னு சொல்லலாம். ஓ அவர் மீட்டிங் 1000 மீட்டிங் போயிட்டு இருக்காரு ப்ரோ, அதுக்குன்ட்டு வந்து அவர் தான் காரணம். ஏன் டைரக்டர் கூட இது டைரக்டர் போய் கேட்கலாம்ல. ஃபர்ஸ்ட் அவங்கள கேட்டீங்களா? கேட்காம எப்படி வந்து அவர் தான் பண்ணாருன்னு சொல்லலாம்? எந்த ப்ரூஃபும் இல்ல, ப்ரூஃப் இருந்தா பரவாயில்ல. ப்ரோ அவர் வீட்டுல என்ன சும்மா வெட்டியா வருகிறாரு, மீட்டிங் போறாரு, அங்கங்க லொகேஷன்லாம் போயிட்டு இருக்காரு. அதுக்குன்ட்டு வந்து அவரு வந்து தரல, அப்ப அவர் தான் காரணம்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சும்மா இருந்தேன்னா வந்து விட்டா என்ன சொல்லுவீங்களா? நீங்க தான் ப்ரோ வந்து லீக் பண்ணீங்கன்ட்டு. என்ன கரெக்ட் தான் சொல்லு, நீயே சொல்லு. அது என்ன இஷ்யூ, அது என்னன்னா தெரியல ப்ரோ, எதுவுமே தெரியாம நம்ம பேசக்கூடாது. விஜய் சொன்னாதான் மேபி அவர் சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இருக்கு, ஆனா ஏன் பண்ணலன்னு இதுல தெரியல ப்ரோ, டவுட் தான். ஆனா லீக் பண்றதுக்கு வந்துட்டு இப்ப வீடு கட்டுறவங்களே அதை வீடை போய் இடிப்பாங்களா? கரெக்டா அவருதான் ப்ரோ லாஸ். இப்ப வந்து அவர் மட்டுமா இது பண்ண. ஆமா சரி அவரே விட்டா கூட நல்லது தானே, மக்களுக்காக தானே சப்போர்ட் பண்றாரு. லீக் பண்ணா சரி ஓகே நல்லதுன்னு கூட சொல்லலாமே. இதை வந்து மக்களுக்கு தெரியாதுக்காக தானே வீடியோ அந்த மூவி கிரியேட் பண்ணது சொன்னீங்க. ஓகே தெரியட்டும், தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வோட ஓட்டு போடுவாங்கல்ல, அது எந்த தப்பும் இல்லையே. கண்டிப்பா இருக்கும், விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா அது ஹைப் இருக்கும் ப்ரோ. அதுக்கு 1-2ல பார்த்தேன் ப்ரோ. மீன்ஸ் லாஸ்ட் சீரியல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மீன்ஸ் 3 டேரக்டரும் வந்திருந்தாங்க. என்னதான் படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம தேட்டர்ல தான் போய் பார்ப்போம். தலைவாக்கு வராதுடா, தலைவாக்கெல்லாம் 10 நாள் முன்னாடி ரிலீஸ் ஆகி கேரளா ரிலீஸ் ஆகி டிவிடிலாம் வந்துச்சு, அப்படின்னே நாங்கள் தேட்டர்ல தான் போய் பார்த்தோம். ப்ரோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்க, அவரே பண்ணுவாரா? மீன்ஸ் இருக்கலான்றாங்க, கன்ஃபார்மா சொல்லல, கன்ஃபார்ம் சொன்னா பார்க்கலாம். லாஸ்ட் கிளிப் நான் பார்த்தா அது பெருசா அரசியல் பத்திலாம் இருக்காது ப்ரோ. ஜஸ்ட் அவரோட விரல காமிச்சு இதுல மாத்திரை காட்டுங்க அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு தவிர அப்ப புடுப்ப மொத்த படமே விடுறாங்க அதெல்லாம் அரசியல் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா ஒன்னும் அவர் தள்ளி விட்டு இருப்பாரு. ஸோ மேபி அது அவங்களோட கற்பனையா இருக்கலாம். இல்ல எல்லாத்துக்கும் விஜய் காரணம் எப்படி ப்ரோ? இல்ல இப்ப எலெக்ஷன் டைம், அவர் எலெக்ஷன்ல அவ்வளவு பிஸியா இருக்காரு ப்ரோ. அதுல போயிட்டு கேஸ அது ப்ரொடியூசர் ஹவுஸ்ல பாக்கணும் ப்ரோ. ஆஸ் எ டேரக்டரா ஆஸ் எ ஹீரோவா ஒரு வேலை என்ன படத்தை நடிக்கிறது, மிச்சம் எல்லாமே ப்ரொடியூசர் ஹவுஸ் தான் பாக்கணும், அது அவங்க பாப்பாங்க ப்ரோ. என்ன கேட்டாங்கன்னா மீன்ஸ் அஃபிஷியலா பண்ணணும், அவரே ஏன் பண்ணணும், ஒரு வேலை இருக்கலாம். மீன்ஸ் நம்மளால தர முடியாது, இருக்கலாம். அஃபிஷியலா மேபி இருக்கலாம், இருக்கட்டும், இருந்தா என்ன பிரச்சனை? அதான் ப்ரோ, அவரே ப்ரொடியூஸ், அவர் நடிக்கிறாரு, அவரே எப்படி லீக் பண்ணுவாரு? அப்புறம் எதுக்கு அவர் நடிக்கணும்? அவர் கூட சம்பளம் வாங்குறாரு, அவர் லீக் பண்றதுனால அவருக்கு என்னென்ன கிடைக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதுக்கு ஓடிடிலே விட்டுலாமே, எதுக்கு அதுல இல்லைன்னா? இது வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து அந்த 5 நிமிஷத்துலயே ஒரு 1000 மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்தது. அதே மாதிரி லாஸ்ட் எண்டிங் கிளிப்பும் விட்டுருக்காங்க. படத்துல சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்ல, எல்லா மக்கள்லாம் தெரியாதானே, எல்லாரும் படிக்காதவங்களாம் என்ன, எல்லாம் படிச்சவங்க தானே. அதுக்காக அவர் இந்த 5 நிமிஷத்துல சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி அவர் பிரச்சாரத்துல தான் எல்லாத்தையும் சொல்றாரு, அப்புறம் என்ன இருக்கு? லாஸ்ட் இந்த எண்டிங் கிளிப்பும் ஃபர்ஸ்ட் கிளிப்பும் ஒத்துக்கு காரணம் இதுதான், விஜய் அரசியலுக்கு வரதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க விஜய். அதனால தானே அவங்க படம் விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போனன்ட் பார்ட்டி. அப்புறம் இதுல 5 நிமிஷம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது இல்ல. ஆப்போசிட் பார்ட்டி படத்தை ரிலீஸ் பண்ணல, 5 நிமிஷம் வீடியோ விட்டா மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க சொல்லிட்டு விஜய் சைட்ல இருந்து இந்த இதை லீக் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. லீக் வந்து எப்படி ஆகுதுன்னு தெரியல ப்ரோ. அது எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அது எப்படி லீக் பண்றதுக்கு சான்ஸ் கிடையாது இல்ல, 100% கிடையாது இல்ல. ஒரு அப்டேட் எதுவுமே பண்ணாம அதுதான் இப்ப இவர் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்ல. ஏதோ சின்ன ஒரு மொபைல்லயே ஏதோ சின்ன இதுல இருந்து தானே லீக் ஆயிட்டு இருக்கும். இவங்க எப்படி ப்ரொடக்ஷன்ல இருந்து எப்படி லீக் ஆயிட்டு இருக்கும்? கண்டிப்பா ஆகும், ஆயிருக்கும், இன்னும் வெளிப்பாருல, அவ்வளவுதான், லேட்டா வரும், அவ்வளவு. அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்களே. விஜய்க்கு தான் ஆல்ரெடி இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நிறைய லிங்க் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. இதை பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு நிறைய இது மாதிரி இவருக்கு எதுக்கு தரதால அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் டிமாண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் எதுவுமே பண்ணவே முடியல. அப்புறம் ஏன் இதை பண்ண போறாரு சொல்லுங்க?
இந்த லீக் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஹைப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல குறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஹைப் இருக்கிறதுனால தானே ரிலீஸே பண்ண விடல. இல்ல இந்த வீடியோ வந்துடுச்சு, கண்டிப்பா ஹைப்பா தான் இருக்கும். கண்டிப்பா ஹைப்பா கண்டிப்பா இருக்கும். பார்த்தேன் ப்ரோ. அது மனசு கஷ்டமா தான் இது. 10 வருஷம் வேட்டைக்காரன்லேருந்து ஆச்சு விஜய் ஃபேனு. தேட்டரில் போகணும் ரொம்ப ஆசையாக இருந்தோம். அது வேற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அமுச்சிட்டே இருக்கானுங்க. ஒருத்தனா லைக் அமுச்சிட்டே இருக்கானுங்க குரூப்பில். இந்த இது அது இது லீக் ஆயிடுச்சு, ஃபுல் படம் வந்துச்சுன்றாங்க. பயமாக இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகும்? ஏன் ப்ரோ அவங்க பண்ண போகிறாங்க அப்படி? ப்ரோ நான் என்ன சொல்றேன், விஜய் படம் இப்போ இப்படி வந்தாலுமே 500 கோடி அடிக்கும் ப்ரோ. விஜய் மாஸ் இருக்கு. இப்போ இந்த படம் இப்போ நான் பார்த்தேன்னு நான் பார்க்கல. நான் இப்போ பார்த்தாலுமே சொல்றேன், நான் தேட்டரில் போய் 3 வாட்டி பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி இருக்காங்க ஃப்ரான்சைஸ். இந்த படம் இது ஒரு பெரிய பாதகம்லாம் இல்லை ப்ரோ. சும்மா அவங்க எதிர்கட்சியாருங்க பண்ற சதி தான் இது. அது இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் சீனும் அரசியலை பத்தி தான், லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனும் அரசியலை பத்தி தான். அப்படியே இருக்கும்போது விஜய் சைலண்டா இது லீக் ஆயிடுச்சு. ப்ரோ அது அவர் கூட இருக்கிற ப்ரொடியூசருக்கே பண்ண நஷ்டம் தானே. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தெரியல. இதை நம்ம என்ன பண்றது? தடுக்கவும் முடியாதுல்ல. எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ லைக் தடுக்க முடியாது நம்மளால. இல்ல ரிஜிஸ்டர் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல. இது வரைக்கும் பண்ணாம காரணம் எதுக்குன்னு கேக்குறாங்க மக்கள். இதெல்லாம் விஜய் தான் ஒரு காரணமா லீக் பண்றது. அப்படி தெரியல ப்ரோ, எனக்கு ஐடியா இல்லை. ஆனா வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவரே அவர் தள்ள அவரோட கெரியரை லைக் ஒரு எண்டோட ஹைல முடிக்காம இப்படி பண்ணா அந்த ஆக்டிங் கரியருக்கு ஒரு பிளாக் மார்க் தானே. ஸோ அது அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லீக் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சுன்னா படத்துக்கு ஹைப் இருக்கும். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ. நான் சொன்னேன்ல, விஜய்லாம் வந்து சும்மா ஒரு படம் நடிச்சாலே 500 கோடி மார்க்கெட் ப்ரோ. என்ன ப்ரோ கோட் நல்ல படமா? நீங்க சொல்லுங்க. ஒரு ஆவரேஜ் என்ன படம்? 450 கோடி ஆச்சு. அதான் என்னன்னா அவரு படத்துக்கு இல்லை, அவருக்கு தான் வேல்யூ, விஜய்க்கு தான் மார்க்கெட். ஸோ பார்த்தேன் ப்ரோ. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ப்ரோ. ஏன்னா நீங்க இத்தனை நாள் டிலே பண்ணதே நாங்கள் வந்து தேட்டர்ல வரட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோல நாங்கள் கைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஈஸியாக இந்த மாதிரி தேட்டர் பிரிண்ட்லாம் விடுறாங்க, லீக் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி ப்ரோ ஏற்றுக்க முடியும்? அந்த நீங்க அப்பல இருந்தே போஸ்ட்போன் பண்றோம் பண்ணி இப்போ லாஸ்டா விஜய் ரசிகர் தான் இதை லீக் பண்ணானா யார் ப்ரோ ஏத்துப்பா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே ஒரு அரசியல் தான் ப்ரோ. நீங்க வேணா பாருங்க. ஏன்னா இது அரசியல் சம்பந்தப்பட்ட படம். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷமும் அரசியல் சம்பந்தப்பட்டது, லாஸ்ட் கிளைமேக்ஸ் அரசியல் சம்பந்தப்பட்டது. இப்படி இருக்கும்போது விஜய் சைலண்ட் தான் இந்த 2 லீக்கும் ஆயிருக்கு. இது வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே ஃபைல் ஆகல. விஜய் நாலு இந்த படத்தை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது விஜய் ரசிகர் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இது வந்துட்டு ஏதோ ஒரு உள்ள என்ன வேலை நடந்திருக்கும். கண்டிப்பா இதுக்கு விஜய்க்கும் அவருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே விஜய் ரசிகர் எதுக்குங்க, நாங்க போன்ல பாக்குறாங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், என்ன தியேட்டர்ல போய் பார்க்கலாம் செம்மையா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒன் டைம் ஆகுது. என்னயா வந்து சொல்றா, நீயே சொல்றா வா. இந்த படம் இந்த சீன் வந்துருக்கல, இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஹைப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உண்மையா சொன்னா ஏன்னா மாஸ்டர்ல இருந்து லீக் ஆகி தான் இருக்கு. ஆனா உண்மையா சொன்னா நாங்க புதுசா அந்நேரத்துல போயிட்டு ஹைப் நல்லா வச்சுக்கலாம்னு பார்த்துட்டு இப்போ ஓரளவுக்கு இங்க ஸ்கிரீன் எல்லாம் வந்துட்டு மொத்தமா முக்கியமான சீன் எல்லாம் வந்துச்சு இங்கே. இதுக்கப்புறம் அங்க நான் அந்த ஹைப் எதிர்பார்க்க முடியுமானா முடியாது, கண்டிப்பா முடியாது. அது இது எல்லாமே ஒரு அரசியல் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு தாழ்த்தணும்ன்றதே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஆனா 2026ல கண்டிப்பா அண்ணன் வருவாரு, எதிர்பார்க்கலாம். அதுல ப்ரோ எலெக்ஷன் டைம்ல இது வந்துட்டு என்ன கேட்டா இது ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. லீக் ஆனா என்ன, லீக் ஆகலாம் என்ன எனக்கு புரியல. எலெக்ஷன் இங்க நடக்க போகுது, அவர் நிக்க போறாரு, என்ன நடக்க போகுதுன்னு எலெக்ஷன் ரிசல்ட் வர போகுது. இல்ல அது வந்தா என்ன வரலான்னா என்னதான் நான் சொல்லுவேன். தேவலாம உட்காந்துட்டு மேபி அது அவருக்கு ஃபேம் கொண்டு வரும் நினைச்சு இது பண்ணிக்கிறாங்களா எனக்கு தெரியல. லீக் ஆனதை பத்தி அதான் சொல்றேன், இருக்கலாம். அது நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இது ஆப்போசிட் கவர்மெண்ட் பண்றாங்களா அவங்க பண்றாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டு பர்சனலா இந்த கரூர் விஷயத்திலே கொஞ்சம் அவர் கஷ்டப்பட்டார் தான், இல்லைன்னு சொல்றேன். சரி என்ன சொன்னாங்க, அவர் ஜாலியா இருக்க, சந்தோஷமா இருக்காரு. அவர் பிரைவேட் லைஃப் நம்மளுக்கு தேவையில்ல. அவர் யாரு கூட இருக்காரு இல்ல அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு அவர் வந்துட்டு தெளிவா சொன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்னா, ஏன்னா இது இருக்க ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகாம இருக்குது, அதனாலதான் விஜய் மேல சந்தேகமா இருக்குன்றாங்க. அதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை ப்ரோ. ஓப்பனா கேட்டா எனக்கு பொலிட்டிக்கலா எனக்கு தெரியும், அவள் தான் தண்ணி. இந்த லீக் ஆனது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி எனக்கு பெருசா தெரியாது. இந்த லீக் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஹைப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
இந்த மாதிரி வீடியோஸ்ல லீக் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஐபி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஒரு கடைசி படம் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கதான் செய்யணும். ஃபேன்ஸ் இருக்காங்க, என்னதான் ஒரு இது பண்ணாலும் நிப்போ கூட சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர். அதனால வந்துட்டு நான் தலை ஃபேன் தானே, அதுக்கு என்னடா பண்றது பேசுறேன் தளபதி பற்றி.